Hello everyone. Greetings everybody. How are things with you? I hope you will be fine. Have a wonderful day. Welcome back science class. In this video session, we are going to learn chapter 8, lesson wind, storm and cyclone from 7th standard. Okay students, before we start our lesson, first we will recollect what we have learned about this topic. Okay, so in the topic பத்தி இதுவரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத one time we will record it. Okay, so first recall பண்ணிட்டு next lesson start பண்ணலாம். ஓகேங்களா? So thunderstorm, windனா என்ன, நார்மலாக விண்டுனா என்ன அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது ஏர் எக்ஸட் ப்ரெஷர், ஏருக்கான ஒரு சில ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ப்ரெஷர், அதாவது ஏர் வந்து ப்ரெஷரை வந்து எக்ஸட் பண்ணுது. ஸோ விண்டு ஸ்பீடு ஹையாக இருக்கும்போது ஏர் ப்ரெஷர் வந்து லோ ஆகுது. ஸோ இது வந்து செகண்ட் ஒன். நெக்ஸ்ட்டு ஏர் எக்ஸ்பேண்ட் ஆன் ஹீட்டிங். ஸோ ஏர் வந்து எப்போ எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் பண்ணும்போது ஏர் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால அது என்ன பண்ணுது, ஹை ப்ரெஷரில் வந்து இன்வால்வ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மூணுத்தை பற்றி பார்த்தோம். ஸோ ஹீட்னால என்ன ரியாக்ஷன் இருக்குது, கூல் பண்ணுறதுனால என்ன ஒரு ரியாக்ஷன்ஸ் நடக்குது. நெக்ஸ்ட்டு ஸோ ப்ரெஷர் ஓவராக விண்டு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம், மூணுத்தை பற்றியும் ஆக்டிவிட்டீஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு we will start our lesson. Wind currents are generated due to uneven heating on the earth. ஓகேங்களா? ஸோ விண்டு பார்த்திங்கன்னா கரண்ட்டை வந்து ஜெனரேட் பண்ணுது. ஏன்னா அன்ஈவன் ஹீட்டிங் இருக்கிறதுனால, எர்த்தோட அன்ஈவன் ஹீட்டிங்னால இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? uneven heating between the equator and pole. equator and poles. ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. எக்வேட்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்துருப்பீங்க, போல்ஸ்னால் என்ன அப்படின்றது சோஷியலில் படிச்சிருப்பீங்க. நான் வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். ஓகே, you might have learnt in geography that region close to the equator get maximum heat from the sun. The air in this region gets warm. ஸோ அதாவது எக்வேட்டர் ரீஜனில் இருக்க ஏர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வார்மாக இருக்கும். ஏன்னா அது டைரெக்டாக சன்னில் படும்போது உங்களுக்கு அந்த வார்மிங் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கும். த வார்ம் ஏர் ரைசஸ் அண்ட் த கூலர் ஏர் ஃப்ரம் the region in the 0 to 30 degree latitude belt on either sides of the equator moves in. ஸோ அந்த சைடு மூவ் ஆகிற ஹீட்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்வேட்டர் சைடு இருக்கிறது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். எவ்வளோ டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா 3 to 30 டிகிரி செல்சியஸ். ஈவனாக நார்மலாக வந்து ஹியூமன் பீயிங்கோட நார்மல் டெம்பரேச்சர் பார்த்திங்கனாலே 36, 37 அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கும் இது என்ன, அந்த வார்ம் ஏரை, அதாவது எக்வேட்டர் லேட்டிடியூடில் இருக்கிற எர்த்தில் பார்த்திங்கன்னா அந்த பிளேசஸில் உங்களுக்கு 30 டிகிரி இருக்குது. ஸோ ஹியூமனை விட 6 டிகிரி தான் வந்து கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? This wind blow from the north and the south toward the equator. ஸோ எக்வேட்டர் வழியாக நார்த்துலேருந்து சவுத் வழியாக வந்து அந்த காற்று வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? At the poles the air is cooler then that the latitude about 60 degree. ஸோ 60 டிகிரி லேட்டிடியூடில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஏர் கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. ஓகேங்களா? அந்த நார்த்தன் சைடில் போல்லேருந்து கூலிங்காக இருக்குது. The warm air at this latitude rise up and the cold wind from the polar region rushes in to take its place. In this way, wind circulation is set up from the pole to the warmer latitude as shown in figure. ஸோ அதாவது இந்த பிக்சரில் எப்படி காட்டியிருக்காங்கன்னா, ஸோ சென்டரில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்வேட்டர். ஸோ இங்கே மேலே இருக்கிறது போல், இதுவும் போல். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு லாட்டிடியூடில் மேலே இருக்கிற இந்த சைடில் இருக்கிற ஏர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த சைடில் வர்றதெல்லாம் வந்து வார்ம் கண்டிஷனில் இருக்கும். ஸோ எக்வேட்டர் சென்டரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வார்மாக இருக்கும். ஸோ இந்த சைடு இங்கே கீழே இருக்குல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கோல்டு கண்டிஷனில் இருக்கும். ஸோ ரெண்டு ஏரும் வந்து ஒன்று சந்திக்கிற மாதிரி இருக்கும்போது அது திரும்ப ஆப்போசிட் டைரக்ஷனில் மட்டும்தான் திரும்பதே தவிர ஒன்று ரெண்டும் வந்து மிங்கிள் ஆகலை. அதாவது கோல்டு ஏரும் அடுத்தது வார்ம் ஏர் ரெண்டுமே வந்து மிங்கிள் ஆகலை, ரெண்டுமே தனித்தனியாக தான் செப்பரேட் ஆகிருக்கு. ஓகேங்களா?
ஸோ நார்மலாக எர்த்தை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, நல்லா ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இதில் முக்கால்வாசி நம்மளுக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் தான் அதிகமாக இருக்குது, ஹையாக இருக்குது அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு இந்த இமேஜ் காட்டுறோம். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு என்ன இருக்குது, வாட்டர் கண்டென்ட் தான் ஹையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸோ நார்த் போல் சவுத் போல்னால் என்ன, அடுத்தது அண்டார்டிக் சர்க்கிள், அடுத்தது ஆர்டிக்கு, இது ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், எக்வேட்டர், ட்ராபிக் ஆஃப் கேன்சர். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போலு, திஸ் இஸ் ஆல்சோ போல் சென்டர். இங்கே ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா இந்த போல் ரெண்டுமே வந்து க்ரீன், ரொம்ப வந்து கோல்டாக இருக்கும். கோல்டஸ்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சைடு தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எக்வேட்டர். ஸோ எக்வேட்டரில் பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி இருக்கும், ஹீட்டாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஹீட்டாக இருக்கும், இது வந்து கோல்டு, ஹை கோல்டாக இருக்கும் இந்த ரெண்டு சைடும். ஸோ சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இந்த சைட்லேருந்து இங்கே இருக்கிற ஏர் பார்த்திங்கன்னா இந்த சைடு தான், இந்த டைரெக்ஷனில் போகும். இங்கே இருக்கிற ஏர்லாம் என்ன ஆகும், கூலிங்காக இருக்கும். ஸோ இந்த சைடு போகிறது ரெண்டு ஏருமே வந்து உங்களுக்கு கூலிங்காக வரும். இங்கேருந்து மேலே போகிற ஏர் பார்த்திங்கன்னா ஹீட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நார்த்தன் போல் சவுத்தன் போலில் இப்படி தான் வந்து ஏர் டிரான்ஸ்பிரனேஷன் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ ரெண்டு அதாவது கோல்டு ஏரும் வார்ம் ஏரும் உங்களுக்கு எப்படி இருக்கிறது இல்லை, மிங்கிள் ஆகிறதே இல்லை. ஸோ இந்த மாதிரி டைரக்ஷனில் தான் வந்து ஏர் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், the wind would have flown in the north-south direction from north to south or from south to north. ஸோ நார்த் சவுத் டைரக்ஷன் அதில் வந்து விண்டு எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, ஒன்று நார்த்லேருந்து சவுத்து ஆர் சவுத் டு நார்த், இந்த டைரக்ஷனில் தான் வந்து ஃப்ளோவிங் இருந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? எ சேஞ்ச் இன் டைரக்ஷன் இஸ் ஹவவர் காஸ்ட் பை த ரொட்டேஷன் ஆஃப் த எர்த். ஸோ இந்த சேஞ்ச் வந்து அதாவது நார்த் டு சவுத் ஆர் சவுத் டு நார்த், இந்த டைரக்ஷன் சேஞ்சஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்தோட ரொட்டேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு uneven heating of land and water. ஸோ லேண்டில் இருக்க அன்இவன் ஹீட்டிங், இப்போ இந்த நார்த் போல் சவுத் போலில் காட்டும்போது உங்களுக்கு இங்கே ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஸோ இந்த டைரக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்இவன், ஒரே மாதிரி சேமாக இல்லை. இங்கே வந்து கோல்டாக இருக்குது, சென்டரில் வந்து ஹாட்டாக இருக்குது, ஸோ திரும்ப வந்து கோல்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அன்இவனாக இருக்கிற கண்டிஷனில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா? மெயினாக இந்த ஃப்ளட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம், அதாவது ஒரு இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக மழை பெய்யறதுக்கான ரீசன் இது தான். ஹீட் கண்டிஷன் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே வந்து வாட்டர் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஹீட் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால வாட்டர் கண்டென்ட் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன். ஓகே, ரெயின் கண்டென்ட்டும் அங்கே லோவஸ்ட்டாக இருக்கும். ஸோ கோல்டஸ்ட் பிளேஸில் பார்த்திங்கன்னா ரெயின் கண்டென்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகே, uneven heating of land and water. You have read about the sea breeze and the land breeze in chapter 4. Chapter 4ல வந்து sea breeze அப்படின்னா என்ன, land breeze அப்படின்றது என்னன்னு பார்த்தோம். அதாவது மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடலுக்குள்ளேருந்து வெளிப்பக்கமாக காற்று வருது. ஓகேங்களா? அதாவது கடலுக்குள்ளேருந்து கரையை நோக்கி காற்று வந்துட்டுருக்கு. ஸோ sea breeze வந்து நைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்டிலேருந்து கடலுக்கு காற்று போயிட்டுருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து sea breeze, land breeze. ஓகேங்களா? நைட் டைமில் பார்த்தீங்கன்னா land breezeம் மார்னிங் டைமில் sea breezeம் நடந்துகிட்ருக்கு. ஓகே, இன் சம்மர் நியர் த equator the land warms up faster and most of the time the temperature of the land is higher than that of the water in the ocean. ஓஷனில் பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால வாட்டரை விட லேண்டில் வார்ம் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இந்த ரீசன்னால் உங்களுக்கு லேண்டில் டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும், வாட்டரில் அதாவது ஓஷனில் டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருக்கும். ஓகே, the air over the land gets heated and rises. ஸோ லேண்ட் வந்து ஹீட்டை அதிகமாக அப்சர்வ் பண்ணுது கம்பேர்ட் வித் வாட்டர். This causes the winds to flow from the ocean towards the land. இந்த அதாவது வார்மிங் கண்டிஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த கோல்டு பிளேஸ்லேருந்து, அதாவது லோவஸ்ட்டாக வார்ம் கண்டிஷன் இருக்குல்ல sea breeze, ஐ மீன்
ஓஷன்லேருந்து உங்களுக்கு காற்று எந்த பக்கமாக வந்துட்டுருக்கு, விண்டு எந்த பக்கம் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்டை நோக்கி, அதாவது சீலேருந்து சீ ஷோர் பக்கமாக வந்து காற்று அடிக்குது. அதாவது கடல்லேருந்து கடற்கரை பக்கமாக வந்து காற்று நம்மளுக்கு வந்துட்டுருக்கு, லேண்டுக்கு காற்று வந்துட்டுருக்கு கடல்லேருந்து. தீஸ் ஆர் மூன்சூன் விண்ட். ஸோ இந்த மாதிரி விண்ட், அதாவது கடல்லேருந்து உங்களுக்கு லேண்டு பக்கம் வந்துட்டுருக்குது உங்களுக்கு மூன்சூன் விண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மூன்சூன் மீன்ஸ் நம்மளுக்கு நார்மலாக மழை டைமில் வர அந்த ஓகே. ஸோ அது வந்து ஜூன் ஜூலை அந்த மாதிரி மந்தில் வந்துட்டுருக்கும், அந்த மாதிரி ஏர் டைரக்ஷன். ஓகே. ஸோ ஜூலை டு அக்டோபர் நவம்பர் இது வரைக்கும் உங்களுக்கு வர அந்த காற்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்சூன் விண்டாக தான் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா. த வேர்ட் மூன்சூன் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் த அரேபிக் வேர்ட் முசாம் விச் மீன்ஸ் சீசன். ஸோ முசாம் மூன்சூன் அப்படின்றது சீசன் வந்து சேஞ்சஸ் ஆகுறது. ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் வந்து வின்டர் கண்டிஷன் இருக்கும், அதாவது சம்மர்லேருந்து கொஞ்சம் வந்து கம்மியாகிட்டு, சம்மர் கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வின்டருக்கு வருது. அடுத்தது லைட்டாக வந்து உங்களுக்கு சீசன் மாறிட்டே இருக்குது அந்த டைமில். அட் த டைம் ஆஃப் மூன்சூன் சீசன் வந்து கண்டினியூஸாக வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு 2 months ஒன்ஸ் வந்து கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்க மாதிரி. சம்மர் தான் கொஞ்சம் வந்து ரொம்ப நீண்ட மாதிரி இருக்கும். பட் இந்த வின்டரோ மூன்சூன் அடுத்த ரெய்னி சீசன் இது மூணுமே வந்து என்ன ஆகிட்டுருக்கு, சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் மூன்சூன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சீசனிங் சேஞ்ச் ஆகிறதுனால அது வந்து சீசன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன் வின்டர் த டைரக்ஷன் ஆஃப் த விண்ட் ஃப்ளோ கெட் ரிவர்ஸ்ட். ஸோ இது வந்து மூன்சூன் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில், அதாவது ஹீட்டு ஜூன் ஜூலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு என்ன இருக்கும், ஹீட் கண்டிஷன் கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும். அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு அந்த ரேஞ்ச் நடக்குது. அக்டோபருக்கு மேலே போக போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வின்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ டைரக்ஷன் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். அதாவது ஃபஸ்ட்டு லேண்டு இப்போ சீலேருந்து சீ ப்ரீஸ்னால் என்ன, சீலேருந்து உங்களுக்கு லேண்டுக்கு விண்ட் வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ வின்டர் சீசனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேண்டுலேருந்து சீக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு விண்டு வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு வின்டர் சீசனுக்கான ஒரு ரிவர்ஸ் டைரக்ஷன். இட் ஃப்ளோ ஃப்ரம் த லேண்ட் டு த ஓஷன். ஸோ லேண்ட்லேருந்து உங்களுக்கு ஓஷனில் போயிட்டுருக்கு. அதாவது லேண்டில் நம்மளுக்கு எப்படி இருக்கும், லேண்டில் அந்த டைமில் வந்து கூலிங்காக இருக்கும். ஸோ வாட்டரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஹாட் கண்டிஷனில் வாட்டர் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இங்கேருந்து அதாவது லேண்டில் இருக்க ஏர் வந்து உங்களுக்கு வாட்டர் பிளேஸ் இருக்குது தெரியுமா, ஸோ அந்த சைடு வந்து மூவ் ஆகிட்டுருக்கும். த winds from the oceans carry water and bring rain. It is a part of the water cycle. ஸோ உங்களுக்கு நார்மலாக வந்து வாட்டர் சைக்கிள் எப்படி அப்படின்னு நடக்குது பார்த்திங்கன்னா, ஓஷன்லேருந்து உங்களுக்கு என்ன ஆகுது, கேரி ஆகிட்டு வருது. வாட்டர் வந்து கேரி ஆகிட்டு உங்களுக்கு மேலே எவாப்ரேட் ஆகிட்டு உங்களுக்கு மேலே போகுது. ஸோ க்ளவுட் எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது, ரெயினாக வந்து கன்வெர்ட் ஆகுது. எங்கேருந்து எவாப்ரேட் ஆகிற வாட்டர் ஃபுல்லுமே திரும்ப ஓஷனுக்கே வந்து சேருது. இட் இஸ் ஏ பார்ட் ஆஃப் த வாட்டர் சைக்கிள். வாட்டர் சைக்கிளோட பார்ட்ஸு இதெல்லாம். த மூன்சூன் விண்ட் கேரி வாட்டர் அண்ட் இட்ஸ் ரெயின். ஸோ மூன்சூன் டைமில் உங்களுக்கு லேண்ட்லேருந்து ஐ மீன் கடலுக்குள்ளேருந்து வெளிப்பக்கம் விண்டு வர்றதுனால உள்ளேருந்து வர்றதுனால அங்கே இருக்கிற வாட்டர் ட்ராப்லெட்ஸை அது கொண்டு வந்திருக்கும். ஓகேங்களா. அதாவது அந்த ஏரில் என்ன இருக்கும், கொஞ்சம் எவாப்ரேஷன் ஐ மீன் கொஞ்சம் வெட் கண்டிஷனில் அந்த ஏர் இருக்கும். ஸோ அதில் வந்து வாட்டர் கண்டென்ட் அந்த ஏரில் கொஞ்சம் இருக்கும், கேரி பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ அது மூலமா உங்களுக்கு வந்து ரெயின் ஃபார்மேஷன் இருக்குது. க்ளவுட்ஸ் பிரிங் ரெயின் அண்ட் கிவ் அஸ் ஹாப்பினஸ். ஸோ க்ளவுட்ஸில் போயிட்டு அந்த ரெயின்லாம் ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு வந்து அது என்ன ஆகுது, ரெயின் அந்த க்ளவுட்ஸில் போய் வாட்டர் ட்ராப்லெட் எல்லாம் ஒன்றா ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ரெயினாக கன்வெர்ட் ஆகிட்டு ஒரு மழையாக வந்து உங்களுக்கு பொழிஞ்சிட்ருக்கு. ஓகேங்களா. ஃபார்மர்ஸ் இன் அவர் கண்ட்ரி டிபெண்ட் மெயின்லி ஆன் ரெயின்ஸ் ஃபார் தியர் ஹார்வெஸ்ட். ஸோ முக்கால்வாசி ஃபார்மர்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெயினை தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க ஹார்வெஸ்டிங்காக. இப்போ இந்த கோஸ்டல் ஏரியா, அதாவது இந்த கடற்கரை பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே கிரவுண்ட் வாட்டர்லேருந்தே முக்கால்வாசி உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ ஒரு சில பீப்புள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட், அதாவது சென்டர் ரீஜியனில் இருக்காங்களே, இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் சென்டர் ரீஜியனில் இருக்கிற பார்த்திங்கன்னா மதுரை, திண்டுக்கல், தேனி இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் ரொம்ப 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 லோவாக இருக்கும், ஐ மீன் கிரவுண்ட் வாட்டரில். ஸோ அதுக்காக அந்த பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா உங்களுக்கு மெயினாக வாட்டர் கண்டென்ட் ரெயினை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க ஹார்வெஸ்டிங்காக.
There are many folk songs associated with clouds and rain. Sing and enjoy with your friends if you know such a song. Here is one for you. ஸோ இந்த மழைக்காக வந்து ஒரு சில ஃபார்மர்ஸ் வந்து ஒரு சில சாங்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஓகே சாங்ஸ்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், that's the end of our topic. I hope you all are understand this topic. If you have any doubt, please leave a question in our WhatsApp group. Remaining we will see later. Thank you student. Thank you to all. Happy learning.